உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதுலேயும் முக்கியமாக 2 ஈவெண்ட்டை வந்து உலகமே பார்க்கும். ஒன்று வந்து ஒலிம்பிக்ஸு, இன்னொன்று வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பால். இந்த வாட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீஃபா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ப்ராட்காஸ்டர்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி நம்மளால் ஃபீஃபா பார்க்குறது டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ப்ராட்காஸ்ட் கம்பெனி கூட வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஒருத்தருமே முன் வரலன்னா இருக்கிறது ஒரு கம்பெனி தான், மீதி எல்லா கம்பெனியும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபீஃபாவோட ப்ரைஸ் என்னென்னா 100 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் வேல்யூ படி பார்த்தா 900 crores. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரும் வரல. இப்போ ஃபீஃபாவே வரப்போகுது, ஜூன் மாதம் வரப்போகுது. அதனால் கம்மி பண்ணி 35 மில்லியன் வரைக்கும் வந்திருக்காங்க, 300 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போவுமே வாங்குறதுக்கு யாருமே வரல. போன வேர்ல்டு கப், கத்தார் வேர்ல்டு கப்பே வந்து 62 மில்லியனுக்கு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜியோ சினிமா வாங்கினாங்க, அப்போ தான் அவங்க என்ட்ரி தராங்க. இதை வச்சு நம்ம ஆடியன்ஸை பிடிக்கலான்னு ஜியோ சினிமா வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் 18 அவங்க வாங்கியிருந்தாங்க. இது வரைக்குமே இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றி பிரச்சனை வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தனும் வாங்க வரல. என்னடான்னு பார்த்தா இருக்கிறதே ஒருத்தர் தான். ஃபர்ஸ்ட் எல்லாமே 2-3 கம்பெனி பிட் பண்ணுவாங்க, ஒரு காம்படிஷன் இருக்கும், வாங்குவாங்க. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் 18, அதுக்கப்புறம் சோனி, அதுக்கப்புறம் ஜியோ சினிமா, அவங்க எல்லாமே பிட் பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் இருந்தது. இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்னி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் 18 எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஜியோ ஸ்டார்னு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரே கம்பெனி சோனின்னு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது. இது வந்து ஜியோவால் மட்டும்தான் வாங்க முடியும், சோனியால் அஃபோர்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய கேம்ஸ் வந்து ஜியோ தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி வந்து அவங்க வாங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. எதனாலனா இந்த ROI வந்து ரொம்ப கம்மி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வாட்டி வேர்ல்டு கப் வந்து நார்த் அமெரிக்காவில் நடக்குது. USA, மெக்சிகோ, கனடா. அங்கே நடக்கிற மேட்ச்லாம் நம்மளுக்கு வந்து மிட் நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் டைமில் தான் இருக்குது. 12:30க்கு அப்புறம் மார்னிங் 7க்குள்ளே தான் நடக்குது. இந்த டைம் வந்து ப்ரைம் டைம் கிடையாது. வியூவர்ஷிப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து ஆடுக்கும் நம்மளால் இவ்வளோ காசு டிமாண்ட் பண்ண முடியாது. வியூவர்ஸே இல்லை, ஆடு எப்படி நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு லாபமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜியோ வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஃபைனலாக ஒரு மீட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒத்து போய் வாங்கினா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் தான் தலையிட்டாகணும். இந்த பிரசார் பாரதி அவங்க உள்ளே வந்து அவங்க தான் வாங்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து செமிஃபைனல்ஸு, ஃபைனல்ஸு மட்டும் இந்த தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். என்னடா இது ஃபுட்பாலுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப கவலையாக இருக்காங்க.